வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். வாகன இறக்குமதிக்கான புதிய வரி வெளியாகவுள்ள நிதி அமைச்சின் முக்கிய அறிக்கை. புதிய வேட்பு மனுக்களை பெறுவதற்கு அனுமதி வழங்கியுள்ள அரசாங்கம். கல்முனையில் மீட்கப்பட்டுள்ள ஆணின் சடலம் விசாரணைகள் முன்னெடுப்பு. கச்சத்தீவை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் பிரேரணை குறித்து வெளியாகியுள்ள தகவல். கடலில் தத்தளிக்கும் ரஷ்ய ஆயுத கப்பல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையானது திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவினால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து அந்த சுற்றறிக்கையில் முன்மொழிவுகள் செய்யப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் லாபம் ஈட்டியுள்ள மற்றும் குறைந்தபட்சம் 30% லாபத்தை ஒருங்கிணைக்கப்பட்ட நிதிக்கு ஈவுத்தொகையாக அல்லது வரியாக செலுத்திய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 25,000 அல்லது 20,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவாக முன்மொழியப்பட்டுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரிக் கொள்கை தொடர்பில் நிதி அமைச்சு அறிக்கை ஒன்றினை வெளியிட உள்ளதாக மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் இதுவரை இறக்குமதி செய்யப்படும் திகதி மற்றும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகள் மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்பு மனுக்களை அளிப்பதற்கான புதிய வரைவு சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதிய சட்ட மூலம் தயாரிக்கப்பட உள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபராலும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பொது சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி இந்த வரைவு மனு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் அதேவேளை உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவுள்ளதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கல்முனை விடுதி அறை ஒன்றின் மலசல கூடத்தில் மீட்கப்பட்டுள்ள ஆணின் சடலம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள விடுதி அறை மலசல கூடத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் குறித்த சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் அப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த பெரிய நீலாவணை 2 செல்லத்துறை வீதி பகுதியைச் சேர்ந்த 2 பெண் பிள்ளைகளின் தந்தையான 54 வயது மதிக்கத்தக்க பூசாரி சந்திரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைகளுக்காக எடுத்து செல்லப்பட்டு சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜவாஹிர் மேற்கொண்டுள்ளார். இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடற்தொழில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமாயின் கச்சத்தீவு இந்தியாவினால் கையகப்படுத்தப்பட வேண்டும் என இது தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான கட்சி இந்த தீர்மானத்தை செயற்குழுவில் ஏகமனதாக நிறைவேற்றியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இந்திய மத்திய அரசுக்கு அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச, இந்திய அரசியல் கட்சியொன்று இந்த பிரேரணையை நிறைவேற்றியுள்ள போதிலும் இந்திய மத்திய அரசாங்கம் இது தொடர்பில் இலங்கைக்கு எந்தவொரு யோசனையும் சமர்ப்பிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்திய அரசு அப்படி ஒரு பிரேரணையை முன்வைத்தால் அது குறித்து விவாதிக்க தயார் எனவும் அவர் மேலும் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். சிரியாவில் பசார் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ந்த நிலையில் அங்கு முகாமிட்டிருந்த ரஷ்ய படையினர் தமது ஆயுதங்கள் உட்பட உடைமைகளுடன் வெளியேறி வருகின்றனர்.
இவ்வாறு அங்கிருந்து ஆயுதங்களை ஏற்றி சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று போர்த்துகல் நடுக்கடலில் பழுதடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பாடா என அழைக்கப்படும் இந்த கப்பல் பழுதடைந்து நிற்கும் நிலையில் ஆழ்கடலில் அடித்து செல்லக்கூடிய நிலையில் காணப்படுவதாகவும் கப்பலின் எரிபொருள் குழாயில் ஏற்பட்டுள்ள பெரிய கோளாறு காரணமாக அதன் இயக்கத்தை முற்றிலும் நிறுத்திவிட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அக்கப்பல் குழுவினர் அதனை சரி செய்ய முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சிரியாவுடன் டார்டஸில் முன்னர் நிறுத்தப்பட்டுள்ள ரஷ்யாவின் ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் கடல் வழியாக லிபியாவிற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக மேலும் செய்திகள் தெரிவித்துள்ளன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.